அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவாஜி பேசுகின்றேன். மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு பேச்சாளர், அவர் ஆன்மீக பேச்சாளராக வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். அவர் சமீபத்தில் சென்னை அசோக் நகரில், அதாவது நான் இருக்கக்கூடிய பகுதியில் உள்ள ஒரு பெண்கள் பள்ளியில் ஒரு சொற்பொழிவு ஆற்றினார். அந்த சொற்பொழிவில் அருமையாக போய் கொண்டிருந்தது. அதில் மாற்றுத்திறனாளி ஒருவர் அவர் இடையில் புகுந்து ஏதோ பிரச்சனை செய்தார். இருந்தாலும் நல்ல கருத்துக்கள் சொல்லும் பொழுது நாம் வரவேற்க கடமைப்பட்டுள்ளோம். அது யார் சொன்னாலும் சரிதான், அது ஆண்டி சொன்னாலும் சரிதான், அரசன் சொன்னாலும் சரிதான், இல்லை ஆசாரி பூசாரி யார் சொன்னாலும் சரிதான். யார் சொன்னாலும் நல்ல கருத்துக்களை நம்ம வரவேற்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு பேசிய அந்த கருத்துக்கள் மிக சரியாக வரவேற்கத்தக்கதாகத்தான் இருந்தது. அந்த பேச்சில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. அவர் பேசிய அனைத்து பேச்சுகளிலும் நான் முழுமையாக உடன்படுகின்றேன். ஒரு குழந்தை வந்துட்டு சின்ன வயசுலேருந்து தவறு செய்யக்கூடாது, அதை பக்குவமாக வளர்க்குறது பார்த்திங்கன்னா தாய் தந்தையின் கடமை மட்டுமல்ல, அது ஆசிரியரின் கடமையாக இருக்கின்றது. தாய் தந்தை சொல்வதை பிள்ளை கேட்பதில்லை, சரியாக கேட்காது. என்கிட்ட பிள்ளைகள் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்ப்பாங்க, அதனால் அது சரியாக கேட்காது. சில குழந்தைகள் தான் கேட்கும். அப்போ அந்த குழந்தைகளை சீர்படுத்துவது சரிப்படுத்துவது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆசிரியர்கள் தான். அப்படி ஆசிரியர் பணியை நல்லபடியாக செஞ்சுட்டு வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து கொள்கின்றேன். சில ஆசிரியர் பணி நல்ல விதமாக பணி செய்யலை, அதனால் சமூகம் சீர்கட்டு விட்டது. இந்த ஆசிரியர் மட்டுமே குறை சொல்லி பயனில்லை. இந்த திராவிட கட்சிகள் வந்து மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா இந்த கல்விகளை கொடுத்து நாசமாக்கி கெடுத்துட்டாங்க. பள்ளிக்குள்ளே சாதி வெறி, மத வெறி, அப்படி பல்வேறு வெறிகள் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் வந்துட்டு கல்வியை போதிக்கும் போது தான் அங்கே பிரச்சனை ஏற்படுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா 20 ஆண்டுகள் கூட எடுத்துக்கொள்ள முடியாது, ஒரு 15 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா இந்த சமூகம் ரொம்ப மோசமாகிட்டே வருது. இந்த குற்றச்செயல்கள்லாம் செய்தது யாரும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு மாணவர்கள் தான் செய்கிறாங்க. இன்றைக்கி ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா படிக்காதவங்க தான் குற்றம் செஞ்சாங்க, இன்றைக்கி படித்தவங்க தான் குற்றம் செய்தான். இன்றைக்கி படிக்காதவங்களே பார்த்திங்கன்னா மேன்மை தாங்கிய மக்களாக இருக்காங்க. இது போன்ற சூழலில் மகாவிஷ்ணு போன்ற ஒரு ஆயிரக்கணக்கான பேச்சாளர்கள் தேவை. ஒரு குழந்தை தவறு செய்யக்கூடாது அப்படின்னா அதுக்கு முதல்ல பயம் வரணும். அந்த பயத்தை எதன் மூலியமாக கொண்டாட முடியும் கேட்டிங்கன்னா அடிக்கிறது மூலியமாக கொண்டாட முடியுமா? முடியாது. ஒரு கொலை செய்தது மூலியமாக கொண்டாட முடியுமா? அந்த குழந்தைகளை வந்துட்டு கடுமையாக துன்புறுத்துறது மூலியமாக கொண்டாட முடியுமா கேட்டிங்கன்னா முடியாது. ஒரு பயம் கலந்த பக்தி, ஒரு குற்ற செயலை செய்யக்கூடாது, அந்த குற்றம் செய்வது பாவம், அந்த குற்றத்தை நீ செஞ்சே அப்படின்னா நீ வந்து இதோட விளைவுகளை நீ வந்துட்டு அனுபவிப்பாய் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது தான் அந்த குழந்தைகள் வந்துட்டு குற்றம் செய்யாமல் இருக்கும். அதைத்தான் மகாவிஷ்ணு அவர் வந்துட்டு போதிச்சார். அதை வந்துட்டு இவங்க பெரிய இஷ்யூ ஆக்கிட்டாங்க. அது இஷ்யூ ஆகினாலே நல்லது தான். இன்றைக்கி அவரோட பேச்சு பார்த்திங்கன்னா ஒரு 150 குழந்தைகள் தான் கேட்டுட்டு இருந்துப்பாங்க. இன்றைக்கி லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு அந்த பேச்சு போய் சேர்ந்துருக்கு. இன்றைக்கி 1 கோடிக்கு மேற்பட்ட மக்களுக்கு அவருடைய பேச்சுகள் போய் சேர்ந்துருக்கு. இந்த அளவுக்கு அவரை வந்துட்டு ரீச் பண்ணி விட்ட திமுக அரசாங்கத்துக்கும் அந்த தமிழ் ஆசிரியர் சங்கத்துக்கும் அனைவருக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே சமயத்தில் இன்னும் நாங்கள் கவனிக்கணும். திராவிட கழக பேச்சாளர் தோழர் மதிவதனி பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவை கண்டிச்சிருக்காங்க. சரி, உங்களோட பார்வையிலேருந்து அதை வரவேற்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணன் செல்வராகவன் திடீர்னு கிளம்பி வந்திருக்காப்புல. அந்த செல்வராகவனுக்கே பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடையாது சினிமாவில். அதை நம்ம இந்துத்துவம் தத்துவம் சாங்கி இருக்கின்ற மோகன்ஜி அவர் தான் ருத்ர தாண்டம் சொல்லி படம் எடுத்து அந்த செல்வராகவனுக்கே ஒரு வாய்ப்பு கொடுத்தாப்புல. அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மகாவிஷ்ணுவுக்கு எதிராக பேசணும்னு சொல்லி போட்டு இந்து மதத்துக்கு எதிராக பேசியிருக்காப்புல. பரவாயில்ல, நீங்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே நான் வரவேற்கிறேன். ஆனால் அதே போல் 50 குழந்தைகள், பெண் குழந்தைகள் பார்த்திங்கன்னா கற்பழிக்கப்பட்டாங்க திருச்சியில். இதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்றைக்கி பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கார. மகாவிஷ்ணு பேசினது தவறுன்னு சொல்லி சுட்டி காட்டி அடுத்த நாள் அங்கே ஒரு பொதுக்கூட்டம் போட்டு கல்வி ஆயுதம் சொல்லி போட்டு ஏதோ தலைப்பில் ஒரு சொற்பொழிவு அரங்கம் நடத்தினாங்க. அதை வரவேற்கும். அதே அன்றைக்கி அந்த மகாவிஷ்ணு பேசின அன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்துட்டு
இது மகேஷ் பொய்யாமொழி அவங்க ஊரில் தான். என்ன நடங்கடியா சாம்சன் சொல்லி போட்டு ஒரு அரசு மருத்துவர். அவர் பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மா ஒரு பள்ளியில் பார்த்தீங்கன்னா உண்டு உறைவிட பள்ளி, அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க தலைமை ஆசிரியராக இருக்காங்க. அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து அடிக்கடி போய் என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா ஒரு 50க்கு மேற்பட்ட பெண் குழந்தைகளை வந்து கற்பழிச்சிட்டார். நீங்கள் பாலியல்னு சொல்லி சொல்கிறீங்களா, அது என்ன பாலியல்? அது வெளிப்படையாக சொல்லுங்கள், கற்பழிப்புன்னு சொல்லணும். ஏன்னா திராவிட கழகத்துக்கு அவங்களுக்கு கற்பழிப்புன்னு என்னன்னு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து கடந்து செல்லக்கூடியவங்க, அவங்களுக்கு கற்பே கிடையாது அவங்களுக்கு வந்துட்டு. புரியுதுங்களா? அதனால் அவங்க வந்து பெண் கொடுமையை பற்றி பேசுறதுக்கு எந்த விதமான தகுதியும் மற்றவர்கள். அவர்கள் திருச்சியில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தலைமை ஆசிரியராக இருக்காங்க. அந்த பகுதியில் வந்துட்டு தன்னோட பிள்ளையை வந்துட்டு அடிக்கடி உள்ளே விட்டுருக்கா. 50க்கு மேற்பட்ட பெண் குழந்தைகளை கற்பழிச்சிருக்காரு. யாரே அந்த சாம்சன்ற மருத்துவர் வந்து கற்பழிச்சிருக்கான். இது குறித்து அன்பில் பொய்யாமொழி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வாய் திறக்கலை. துணை முதலமைச்சர் ஆகக்கூடிய இப்போ நிலையில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கி தான் பொறுப்பு முதல்வர். அப்பா வெளிநாடு போயிட்டாரு, புள்ளதான இருக்காப்புல பொறுப்பு முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அவர் கூட வாய் திறக்கலை. அடுத்து மதிவதனி தோழர் பெண் குழந்தைகளுக்கு வந்துட்டு ஒரு இழுக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த இந்து சமூகத்தில் வந்துட்டு இழுக்கு இருக்குது, அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இவங்க இந்த குழந்தைகள் கற்பழிப்பை ஏற்றுக்கிறாங்களா? என்னோட கேள்வி இதுதான். இன்னைக்கு திமுக, திராவிட கழகம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 50க்கு மேற்பட்ட பெண் குழந்தைகளை சாம்சன்ற ஒருத்தன் கற்பழிச்சிருக்கான். யாரோ ஆத்தா துணையோட, அவங்க ஆத்தா தான் தலைமை ஆசிரியை பள்ளிக்கூடத்துக்கு, அவள் துணையோட 50க்கு மேற்பட்ட பிள்ளைகளை கற்பழிச்சிருக்கான். இவன் கற்பழிச்சதை இது மாதிரி பல புகார்கள் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கலை. கடைசியில் பார்த்தீங்கன்னா சைல்டுக்கு கேருக்கு ஃபோன் பண்ணி தான் இப்போ நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த குழந்தைகளே அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு 1098-1030 அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அவங்க வந்து இந்த சைல்டு கேருக்கு ஃபோன் பண்ணி அவங்க புகார் சொன்னதுனால கைது பண்ணியிருக்காங்க. என்னங்க இந்த சம்பவம் நடந்தது குறித்து செல்வராகவன் வந்துட்டு இது தவறுன்னு சொல்லி அறிக்கை விடலை. நாளைக்கு கட்சி தொடங்கிட்ட மாநாடு போட போகிறாரு தமிழக வெற்றி கழக தலைவர் இவர் விஜய் கூட இந்த கற்பழிப்பு குறித்து ஒரு கண்டனம் தெரிவிக்கலை. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் கண்டனம் தெரிவிக்கலை. என்னை போன்றவங்க, தோழர் மாரிதாஸ் போன்றவங்க தான் இதுக்கெல்லாம் வந்து வலிமையான கண்டனம் தெரிவித்து இதன் மூலிமா சமூக வலைதளங்களில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அவனை கைது செய்ய வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷோட கார் டிரைவர் அப்படின்னு சொல்கிறாங்க, வாகன ஓட்டுநர், அவர் என்ன பண்ணிதான் கேட்டிங்கன்னா ஒரு பெண்ணை கூட்டு போயிட்டு 5 பேரே கற்பழிச்சிருக்கானுங்க. அதுக்கு போதை மாதம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த போதை மாதம் நைட்ரேட்டனோ வேலிங்டனோ இன்னொரு 10 சொல்கிறாங்க. அதை அவளுக்கு வாங்கி கொடுத்தா அப்படின்னா அந்த இது பண்ணும்போது வழி தெரியாது. அது வழி தெரியாமல் இருக்குது, மாத்திரையை வாங்கி கொடுத்து இவங்க ஃபுல்லாக உல்லாசில் ஈடுபட்டிருக்காங்க. இது குறித்தும் யாரும் கண்டனம் தெரிவிக்கலை. அண்ணன் சீமான் கூட இது குறித்து கண்டனம் தெரிவிக்கலை. தமிழர் உரிமைக்காக போராடுகின்ற அண்ணன் சீமான் கூட கண்டனம் தெரிவிக்கலை. இவங்க எல்லாம் யாரும் பார்த்தீங்கன்னா கற்பழிச்சவன் கிறிஸ்தவன், அவங்க அம்மா தலைமை ஆசிரியர் கிறிஸ்தவச்சி, இதை கண்டுக்காமல் இருக்கக்கூடிய விஜய் கிறிஸ்தவர், சீமான் கிறிஸ்தவர், மதிவதனி கிறிஸ்தவ சப்போர்ட்டர், திராவிட கழகம் வாட்டியான் மிஷினரியோட ஒரு அடிமை, எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அண்ணன் வந்து கண்டனம் தெரிவித்தார். அப்படின்னா பொள்ளாச்சி ஜெயராமா அந்த வழக்கை தூக்கி திமுக முன்னாடி போடுவாங்க. அதனால் இவங்க எல்லாமே சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க. நம்ம இந்துக்கள் தான் வயலண்ட் மோடுக்கு போயிட்டு இதை கண்டனத்தை வச்சு இந்த குற்றச்செயலாம் வெளியே கொண்டது நம்ம காவல்துறையின் பார்வையில் கொண்டு போயிருக்கோம், நீதித்துறையின் பார்வையில் கொண்டு போயிருக்கோம். இன்னொரு வழக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் அம்ஜிக்கரையில் ஒரு பெண்ணை வந்துட்டு கற்பழிச்சிருக்காங்க. அது வந்து புகார் கூட இருக்கலை. புகார் கொடுத்த பெற்றோரை வந்துட்டு காவல்துறை அடிச்சிருக்கு. அந்த வழக்கை வந்து நீதிமன்றம் தாமா முன் வந்து வழக்கை விசாரிக்குது. அடுத்து ஒரத்தநாடு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்துட்டு படுகவலமாக கற்பழிச்சிருக்காங்க. நாங்கள் நாடு முழுவதும் டாக்டருக்காக போதான்னீங்களே, இந்த திராவிட கழகத்துக்காக திமுகக்காரங்க எங்கே அங்கே மம்தா பனார்ஜி இருக்கக்கூடிய கல்கத்தாவில் ஒரு பயிற்சி டாக்டரை கற்பழித்து கொண்டுட்டானுங்க. அது நாடு முழுவதும் போதான்னீங்களே ஐயா. இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2 மாதத்தில் ஒரு 150க்கு மேற்பட்ட பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருப்பாங்க.
அதுலேயும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. அந்த குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டதை வந்துட்டு இங்கே யாருமே எதிர்த்து பேசலை, கண்டனம் தெரிவிக்கலை. ஏன் தெரியலன்னு எங்களுக்கும் தெரியல. இவங்க தான் பெண்ணுரிமையை பற்றி பேசக்கூடியவங்க. இந்திய ஜனநாயக மாத சங்கம் கூட சைலண்ட் மோடுக்கு போயிடுச்சு. பெண்கள் அமைப்புகள்லாம் இயங்கவே இல்லை. ஆய்வீன கருத்து சொல்லக்கூடிய குஷ்பு, நமிதா போன்றவங்க, அடுத்து பெண்ணிய போராளிகள், இவங்க யாருமே இந்த குழந்தைகளுக்காக வந்து கற்பழிச்சது குற்றம் அப்படின்னு பேசலை, கண்டனம் தெரிவிக்கலை. மகாவிஷ்ணு பேசியதுக்கு கண்டனம் தெரிவிச்ச நீங்கள் எதுக்கு நீங்கள் வந்து இந்த இத்தனை பெண் குழந்தை கற்பழிச்சிருக்காங்க, எதுக்கு நீங்கள் கண்டனம் தெரிவிக்கலை? அப்போ என்ன நடக்குதுங்க தமிழ்நாட்டில்? ஒரு சில தப்பு செஞ்சால் அதை மூடி மறைச்சிடலாம். பணம் உள்ளவனும் வலிமை உள்ளவனும் தவறு செஞ்சால் மறைச்சிடலாம். இல்லை மதத்தின் அடிப்படையில் மத வலிமை வலுவாக இருக்கக்கூடிய தவறு செஞ்சாங்கன்னா மறைச்சிடலாம். ஆனால் இங்கே மற்றபடி ஏழை பாலைகள் தப்பு செஞ்சால் உடனே அவனை தூக்கி உள்ளே போட இது பண்ணுறது, இந்த வேலை பண்ணுறது தவறு தான். சட்டம் அனைவரும் சமந்தான, சட்டமே மேலானது தான் அம்பேத்கர் சொல்லியிருக்காப்புல. அந்த அம்பேத்கர் கோட்பாடு படியாக நடக்கல. நீங்கள் மகாவிஷ்ணு கங்கணம் கட்டி கண்டனம் தெரிவித்த செல்வராகவன், இந்த திராவிட கழகத்துக்காங்க, திமுககாரங்க, அடுத்து இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள், இந்த திராவிடத்துக்கு உள்ளிருந்து வேலை செய்யக்கூடிய அல்லற சில்லறைகள்லாம் வந்துட்டு எதுக்கு இந்த குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டது கண்டனம் தெரிவிக்கலை? 50 குழந்தைகளை கற்பழிச்சிருக்கான் அப்படின்னா அது எத்தனை குழந்தைகள் கருக்கலைப்பு செஞ்சுருப்பான்? அதுக்கு மாதிரி எத்தனை குழந்தைகளை அவன் கற்பழிச்சிருப்பான்? இதை ஏன் சிபிசிஐடி விசாரிக்கக்கூடாது? ஏன் சிபிஐ விசாரிக்கக்கூடாது? இல்லை தமிழ்நாடு காவல்துறை திறன்பட இதை விசாரிக்குதா? இல்லை அவனை இப்போ 50 குழந்தைகளை கற்பழிச்சிருக்கானே, அவனை வந்து சுட்டு கொல்ல தேவையில்லையா? ஆயினா போலீஸாக என்ன பண்ணுறாங்க, ரவுடியை நான் சுட்டுட்டேன்னு சொல்கிறீங்களே, இந்த 50 பெண் குழந்தைகளை கற்பழிச்சிருக்கான், அவனை சுடாமல் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள்? ஏன் உங்கள் துப்பாக்கியில் குண்டு இல்லையா? இல்லை குண்டு ஃபுல்லாக வந்துட்டு தலைமைச் செயலத்தை கழட்டி வச்சுட்டு வந்துட்டீங்களா? ஒரு 50 குழந்தைகளை கற்பழிச்சு அவனை சுட்டுக்கொள்ள முடியல, நீங்களாம் என்ன காவல்துறை? நீங்கள் இதை இப்போ தெலுங்கானாவில் ஒரு பெண்ணை வந்து 3 கற்பழிச்சவனை உடனே 3 சுட்டு பண்ணாங்கல்ல. இப்போ 50 குழந்தைகளை கற்பழிச்சிருக்கானே, இவன் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அப்போ சட்டத்தின்படி யாருமே நடக்கிறது இல்லை இங்கே. அதுதான் சிக்கல். இந்த குழந்தைகள் கற்பழிப்பை மறைக்கிறதுக்காகத்தான் இந்த மகாவிஷ்ணுவோட பேச்சை நீங்கள் ட்ரெண்டிங் ஆகிட்டீங்க. ட்ரெண்டிங் ஆகினா ஒன்றும் தப்பு இல்லை. இதன் மூலிமா சமூகம் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கு. இந்த பெண்களுக்கு பள்ளிகளில் வந்துட்டு குற்றம் நடக்குதுல்ல, இதை யார் சரி செய்யறது? ஆசிரியர்களுக்கு போதுமான ஊதியம் இல்லைன்னு ஒரு பக்கம் போராடுறாங்க, ஒரு பக்கம் சரியான ஆசிரியர்கள் இல்லை, நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்க. குழந்தைகளை கண்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்குள்ளே கஞ்சா அடிக்குது, பள்ளிக்கூடத்துக்குள்ளே சீரட் அடிக்கி, என்ன பள்ளிக்கூடத்துக்குள்ளே போதை மாத கொண்டு பள்ளிக்கூடத்துக்குள்ளே சரக்கையும் பாட்டிலையும் கொண்டு போகுதுங்க. எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா காலையில் அந்த பேக்கை திறந்து ஹெட்மாஸ்டர் கூட 2 பசங்க சேர்ந்து பேக்கை திறந்து செக் பண்ணுறாங்க. உள்ளே சிகரெட் இருக்கா, வத்திப்பட்டி இருக்கா. ஒரு பையன் பார்த்தீங்கன்னா நான் கூட ஒரு நாள் போய் செக் பண்ண கூட்டாங்க, போயிட்டு வந்தேன். நோட்டு புத்தகத்துக்குள்ளே சிகரெட்டை வச்சுருக்கான். இப்படிலாம் கொடுமை நடக்குது. காரணம் யார்? என்னைக்கு குழந்தைகளை கண்டிக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு இந்த திராவிட ஆட்சியாளர்கள், திராவிட கல்வியாளர்கள் சட்டம் போட்டாங்களோ அன்றைக்கே சமூகம் கெட்டு போயிடுச்சு. இதில் சாதி வேறு, சாதியை ஒழிக்கணும்னு சொல்கிறக்கூடிய மைதாண்டிகை. ஏன்டா அந்த சாதியை வந்துட்டு அரசு கட்சியிலும் தூக்கினா என்ன? அது தூக்க மாட்டேன். இதை வச்சு தான் திராவிடம் வந்து அரசியல் செய்யணுங்க. இல்லை அரசியல் செய்ய முடியாது. இல்லை இப்படி குழந்தைகள் பார்த்தீங்கன்னா புத்தகத்துக்குள்ளேயும் பைக்குள்ளேயும் மது போதைகளை, புகைகளையோ, பாக்குகளை கொண்டு போயிட்டு கெட்டு போகிறாங்க. இது தப்பு, இது குற்றம் சொல்லி யார் சொல்கிறது? வாத்தியார் என்ன பண்ணுவான்? நீ கொடுத்த பாட புத்தகத்தில் உள்ளதை அப்படியே ஒப்பிப்பார், அதில் உள்ள பாடத்தை சொல்லி கொடுப்பாரு, அதில் தேர்ச்சி பெற வைக்கணும். இதுதான் அவரோட வேலை. இந்த பாட புத்தகம் ஒழுங்காக இருக்கான்னு பார்த்தா பாட புத்தகம் ஒழுங்காக இல்லை, வெறும் குப்பை தொட்டியாக இருக்குது. பாட புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா கலைஞரை கொண்டு வந்து வச்சுருக்கேன், பெரியாரை கொண்டு வந்து வச்சுருக்கேன். இவங்க தான் இந்த நாட்டில் வந்துட்டு சமூக சீர்திருத்தம் பண்ணவங்களா? இவங்க தான் இந்த நாட்டில் வந்துட்டு எந்த விதமான ஊழல் கொலைகள் செய்யாமல் ஒழுக்கமாக வாழ்ந்த நெறியாளர்களா? வள்ளுவனை கூட ஒரு நெறியாளர், வாழ்க்கையில் சேர்ந்த நெறியாளர் தேவையா நமக்கு? திருமூலர் போன்று எண்ணற்ற மகான்கள் இருக்காங்க, பட்டினத்தார் போன்ற எண்ணற்ற மகான்கள் இருக்காங்க, வள்ளலார் போன்றவங்க இருக்காங்க. இந்து மதத்தில் திருவிளையாடல்கள் இருக்குது.
எத்தனையோ திருவிளையாடல் இருக்குது. திருவிளையாடல் அப்படின்னா சிவன் செய்தது மட்டுமில்லை, சக்தி செய்தது, என்ன விஷ்ணு செய்தது, இவங்க எல்லாமே செய்தது எல்லாமே திருவிளையாடல்கள் தான். இது போன்று நீங்கள் இந்த நீதி போதனை கதைகள், நன்னறி கதைகள் இதெல்லாம் நீங்கள் உள்ளே வைக்கும்போது தான் அந்த குழந்தைய வந்துட்டு நாளுக்கு நாள் சரியாகும். அந்த வகுப்பு அங்கே இல்லையே, நன்னறி விளக்க வகுப்பு இல்லையே. நீங்கள் நன்னறி விளக்க வகுப்பு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இந்த பெரியார் சொல்லியிருக்காரு, அண்ணா சொல்லியிருக்காரு பாருங்கள், அது தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லியிருக்காரு பாருங்கள், நீங்கள் அலெக்சாண்டர் சொல்லியிருக்காரு பாருங்க, இப்படி தான் நீங்கள் கொண்டு வருவீங்க. இங்கே உள்ள மகான்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மதிக்கிறது இல்லை, அவனை மைதான் நினைக்கிறது. அங்கே உள்ளதான் உங்கள் உயிர் போல். இந்த மண்ணிலேருந்து எல்லாம் கற்றுட்டு அங்கே போகலாம், இவன் அங்கேருந்து கற்றுட்டு இங்கே கொண்டு வரலாம். என்னடா அது கல்வி? அது தரமற்ற கல்வி இருக்குது. அந்த தரமற்ற கல்வியால் அந்த குழந்தைகளோட வாழ்வியல் பாதிக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கி ஆனா அவனா ஈனா ஈனா அதை ஒழுங்காக சொல்ல தெரியல. இவன் தமிழை வளர்த்த லட்சணம் அப்படி தான் இருக்குது. ஒரு செயல் பகுதியில் முழுமையாக படிக்க தெரியல, பார்த்து படிக்க தெரியல. கேட்டால் நான் காலேஜ் படிச்சிட்டேன்றான், இவன் கல்லூரியில் போய் என்னத்தை கழிச்சான்னு எனக்கு தெரியல. இந்த சமூகம் அப்படி தான் இருக்குது. இந்த சமூகத்தை வந்து கூத்தாடி பயிரெல்லாம் சேர்ந்து கெடுத்து வச்சிட்டானுங்க. மகாவிஷ்ணுவுக்கு கண்டனம் தெரிவிச்சு அவங்க இந்த பெண் குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டாங்கல்ல, இந்த அமைச்சு கதையில் வந்துட்டு ஒரு பெண்ணை வந்துட்டு குழந்தையை கற்பழிச்சிட்டாங்க. 7 நாளாக அந்த பெற்றோர் போயிட்டு மனுவோட காவல்துறையில் புகார் பதிவு பண்ணாங்க, புகார் எடுக்கலை. இதுக்காக செல்வராமன் குரல் கொடுத்தாரா? திராவிட கழகத்தில் வீரமணி வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? அவன் மண்டையில் மயிருக்கு என்ன டை அடிச்சுட்டு இருக்காரா? மதிவதனி என்ன பண்ணிகிட்ருக்க நீ? அண்ணன் சீமான் என்ன பண்ணிட்டுருக்க? தம்பி விஜய் நீ என்ன பண்ணிகிட்ருக்க? மகாவிஷ்ணுவா பொங்கக்கூடியவங்க எதுக்கு இந்த பெண் குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டதுக்காக நீங்கள் பொங்கலை? திமுகவில் எதுக்கெடுத்தாலும் நீங்கள் வந்து பொங்கக்கூடிய வந்துட்டு வில்சன் போன்றவங்க, நெல்சன் போன்றவங்க, ஏன் நீங்கள் இதுக்கு பொங்கலை? ஒரு கண்டன அறிக்கை விடலாம்ல. இது அன்பில் பொய்யாமொழி பள்ளிகளில் அதுதான் அமைச்சது, பள்ளி கல்வித்துறைக்கு. அது பள்ளிகளில் தான் இந்த மாதிரி சீர்கேடெல்லாம் நடக்குது. இன்னும் எவ்வளோ நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? இதுக்கு ஒரு கமிட்டி போட வேண்டாமா? அதுக்கு எல்லா கல்லூரிலையும் கண்காணிக்கிறதுக்கு இது போட வேண்டாமா? அது சார்ந்து ஒரு அமைப்பை நீங்கள் கட்டமைக்க வேண்டாமா? அதெல்லாம் செய்யலை. நீங்கள் மகாவிஷ்ணு பேசினா பெரிய இதாக கொண்டு வரீங்க. ஒரு குழந்தைகளை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு பயம் கலந்த செய்திகளை சொல்லணும். நீ செய்த பாவம் புண்ணியம் தான் உனக்கு வந்துட்டு நல்லதை கொடுக்கும். நீ கலைஞர் கருணாநிதி பீச்சில் சுடுகாடு வச்சுருக்கீங்க, அவருக்கு தயிர் வடை, பருப்பு வடை, ஆப்பிள், அடுத்து பிள்ளையார் சேர்த்தி சுண்டல், கொலக்கட்டை எது கொண்டு வைக்கிங்க? அவர் சாப்பிடுவாரா? எங்கள் கோயிலில் நாங்கள் படைச்சா மட்டும் கடவுள் சாப்பிடாதான் கேட்குறீங்களா? அங்கே என்ன அது சாப்பிடுவாரா? அவர் சொல்லுங்கள். அப்போ ஏதோ நம்பிக்கையின் அடிப்படையில் தானே வைக்கிறீங்க. எதுக்கு வைக்கிறீங்க? அதை போல தான் செய்த பாவ புண்ணியங்களை வந்துட்டு குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும். அந்த பாவ புண்ணியங்களை எடுத்து சொல்லக்கூடிய தன்மையில் எதில் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்குது, கிறிஸ்தவ மதத்தில் இல்லை, இஸ்லாத்தில் இல்லை. பைபிள் பாலியல் புத்தகம்னே சொல்கிறாங்க. யார்? அங்குள்ள அமெரிக்கர்களே. இஸ்லாமிய கோட்பாடு தவறான கோட்பாடுன்னு சொல்லி போட்டு அவங்களே சண்டை போடுறாங்க. எங்கே? அங்கே சன்னி முஸ்லீம், சியா முஸ்லீம் சண்டை போட்டுக்கலாம். ஆனால் இந்து மதத்தில் அப்படி ஒரு சண்டை இல்லை. சில நாய்கள் பார்த்தீங்கன்னா வடகலை தென்கலைன்னு சொல்லி எச்சகலை சண்டை போட்டுருக்குங்க. இதெல்லாம் சரி பண்ணிடலாம். ஆனால் ஒரு மதமே தவறுன்னு சொல்லி சண்டை போடுறாங்கல்ல. இங்கே இந்து மதத்தில் வந்துட்டு இது பிடிக்கலாம், அதை எடுத்துக்கோ கையில். எண்ணற்ற சித்தாந்தங்கள் கொட்டி கிடக்குது. அதெல்லாம் எடுத்து சொல்லி தான் நம்ம குழந்தைகளை சரிப்படுத்த முடியும். அதனால் இந்த மதிவதனி, இந்த செல்வராமன் போன்ற, இந்த விஜய் போன்றவங்க, யார் விஜய், ஜோசப் விஜய் ஆக்டரு, இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த குழந்தைகள் கற்பழிப்புக்கு முதல்ல கண்டனம் தெரியுங்க. அதுக்காக போராடுங்க, வாதாடுங்க. அடுத்து நீங்கள் சமூக பணி செய்ய வாங்க. அது வரைக்கும் நீங்கள் செய்யாதீங்க. நீங்கள் சைலண்ட் மோடிலே எப்படி இருங்க. நன்றி, வணக்கம்.